கனிமொழி வருவதால் அரண்டு போன ஸ்டாலின். மோடி செய்ய போகும் சம்பவம் மொத்தமும் முடிந்தது. பிரதமர் மோடி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் வகையிலே செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு விஷயம் என அடுத்தடுத்த அறிவிப்புகளை நாடாளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளார். இதனை தமிழகத்தில் திமுக ஆதரிக்கிறோம் என கூறி அதில் ஒரு கரும்புள்ளியை வைத்துள்ளது. ஸ்டாலின் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் கனிமொழி இருப்பதாகவே கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு தமிழகம் எங்கும் ஒரு மிகப்பெரிய கவலையாக மாறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது நடைபெறும் குற்றங்களை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களுடைய அச்சம் மற்றும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு, ஒரத்த நாட்டில் இளம்பெண்ணுக்கு நடந்த கொடூர தாக்குதல், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி மீதான வன்முறை போன்ற சம்பவங்கள் எல்லாம் இதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 2022 1414 இருந்த பாலியல் தொல்லை வழக்குகள் 2024 1885 உயர்ந்துள்ளது. அதேபோல் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 2021 3090 இருந்து 2024 6969 கடந்துள்ளன என்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும். மொத்தத்தில் திமுக ஆட்சிக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமார் 56% அதிகரித்துள்ளதாக கூறப்படுவது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை பாதிப்பை நோக்கி நகர்ந்துள்ளது என்பதற்கு இதுவே உதாரணம். இதற்கு மாறாக பிரதமர் மோடி தலைமையில் பெண்களின் அதிகார மையத்தை வலுப்படுத்தும் முக்கியமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 33% பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டு பெண்கள் அரசியல் மற்றும் நிர்வாக தீர்மானங்களில் நேரடியாக பங்கேற்கும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண நலத்திட்டம் அல்ல, இந்திய ஜனநாயகத்தின் கட்டமைப்பை மாற்றும் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. பெண்களை வெறும் வாக்காளர்களாக அல்லாமல் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு கொண்டு வருவது என்பது எதிர்கால சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். எனவே ஒரு பக்கம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் மற்றொரு பக்கம் பெண்களின் பாதுகாப்பும் அதிகார மையமும் உறுதி செய்யும் முயற்சிகள் நடைபெறுகின்றன. இதுதான் மோடியின் எண்ணம் என்று பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் எதிர்க்க காரணம் ஏற்கனவே திமுகவில் கனிமொழி முக்கியத்துவம் கேட்டு வருவதாலே, நாளை இது போன்ற பவர் எல்லாம் வந்துவிட்டால் கட்சி இரண்டாக உடையும் என்பதாலே இப்படி உடனடி நிறைவேற்றத்திற்கான அவசரம் என்ன என்ற கேள்வியை எழுப்புவதற்காக கூறப்படுகிறது.